என்னால் உன் புகழ் பாடி தேவானம் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. தமிழால் உன் புகழ் பாடி தேவானம் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் வருவாயே உருவானவா. என்னை சூடும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆழ்பவா. என்னை சூடும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக வருவாயப்பா, என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழால் உன் புகழ் பாடி தேவானம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களாகிய உங்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகிற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankani, who are watching the same. ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். புதிய நாள் கிடைத்திருக்கிறது. இந்த புதிய நாளிலே வாழ்வதற்கு கடவுள் வாழ்வை கொடுத்திருக்கிறார். நாம் அனைவரும் அன்னையினுடைய இல்லத்திலே ஒன்று கூடி வந்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதற்கு அருள் கூர்ந்த இறைவனை போற்றி புகழ்ந்து, கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிற எண்ணற்ற நன்மைகளை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பல நேரங்களிலே நாம் நன்றி இல்லாதவர்களாகவே வாழ்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள், குற்றம், குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இறையாவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம்முடைய நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சியடைந்திட செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அன்பு செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: இஸ்ரேல் மக்கள் தாங்களே அவர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அது என்னாலே அன்று, அவர்களே தலைவர்களை நியமித்து கொண்டார்கள். அதை பற்றியும் நான் ஒன்றும் அறியேன். தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கு என சிலைகளை செய்தார்கள். தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். சாமாரியா மக்கள் வழிபடும் கன்றுக்குட்டியை நான் வெறுக்கின்றேன். என் கோபத்தீ அவர்களுக்கு எதிராய் எரிகின்றது. இன்னும் எத்தனை காலம் அவர்கள் தூய்மை அடையாது இருப்பார்கள்? அந்த கன்றுக்குட்டி இஸ்ரேலிடமிருந்து வந்ததென்றோ? அது கடவுள் அல்லவே கைவினைஞ்சேன் ஒருவன் தானே அதை செய்தான். சாமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடு பொடியாகும். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். வளரும் பயிர் முற்றுவதில்லை, கோதுமை நன்றாக விளைவதில்லை. அப்படியே விளைந்தாலும் அந்நியரே அதை வழங்குவர். எஹ்ராவிம் பாவம் செய்வதற்கென்றே பலிபிடத்தில் பல செய்து கொண்டான். அப்பீடங்களே அவன் பாவம் செய்வதற்கு காரணமாயின. ஆயிரக்கணக்கில் நான் திரு சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள். பலியை அவர்கள் விரும்புகிறார்கள், பலி கொடுத்து அந்த இறைச்சியையும் உண்ணுகிறார்கள். அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்வதில்லை. அதற்கு மாறாக அவர்கள் தீச்செயல்களை நினைவில் கொள்கின்றார். அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார். அவர்களோ எகிப்து நாட்டிற்கு திரும்புவார்கள். இது ஆண்டவரின் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 115 பதிலுரை பாடல் பல்லவி. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருங்கள். இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருங்கள். இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருங்கள். நம்பிக்கை கொண்டிருங்கள். இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருங்கள். நம்பிக்கை கொண்டிருங்கள். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார், தம் திரு
திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வச் சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கை வேலையே. அவற்றை செய்கின்றோரும் அவற்றில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றைப் போல ஆவர். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருங்கள், நம்பிக்கை கொண்டிருங்கள். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருங்கள், நம்பிக்கை கொண்டிருங்கள். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். ஆரோனின் குலத்தாரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருங்கள், நம்பிக்கை கொண்டிருங்கள். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருங்கள், நம்பிக்கை கொண்டிருங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நந்தாயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாது அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரவேலிலும் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களிலும் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயிரல்லா ஆடுகளைப் போல அலக்களிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி,
வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த புதிய நாளுக்காக நீ தந்த வாழ்வுக்காக, இந்த புதிய நாளுக்காக நீ தந்த வாழ்வுக்காக, என் உயிருள்ள நாள் வரையில் உன்னை வாயார போற்றிடுவேன். என் உயிருள்ள நாள் வரையில் உன்னை வாயார போற்றிடுவேன். ஆண்டவரே, எங்கள் தேவனே, நீர் தந்திருக்கிற இந்த பேச்சு திறமையால் எங்கள் உயிருள்ள நாள் வரை உம்மை வாயார போற்றக்கூடிய அருள் வரங்களினாலும் ஆசீர்வாதங்களினாலும் எங்களை நிரப்பி காத்தருளும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனிதமான நாளிலே மீண்டுமாக நாம் ஒரு திருவழிபாட்டிலே திருப்பலியிலே கலந்து கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அதுவும் அன்னையினுடைய இல்லத்திலே நாம் அனைவரும் இணைந்து இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். பேயை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. பேயை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். ஒருத்தர் சொன்னார், அதோட தான் சாமி ஒரு 20 வருஷமாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. அங்கேருந்து உள்ளேருந்து சத்தம் வந்துச்சு, அவர் 20 வருஷமாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காரு, இந்த 7.5 சனியனோட தான் நானும் 20 வருஷம் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போல்லாம் நாம் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி பேயெல்லாம் அப்படியே இந்த படத்தில் வர்ற மாதிரி அப்படியே கருப்பாக வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு அப்படியே பல் இந்த பக்கம் நீட்டிக்கிட்டு அந்த பக்கம் நீட்டிக்கிட்டு அப்படிலாம் வராது. இப்போல்லாம் அழகாக சுடிதார் போட்டுக்கிட்டு வரும், அழகாக நீட்டாக சேலை கட்டிக்கிட்டு வரும், ஓகேவா, பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே சூப்பராக வரும். ஒரு சில நேரத்தில் அங்கி போட்டுக்கிட்டே வரும், ஓகேவா. அப்போ பேய் வந்து இருக்குதா இல்லையா, அது ஒரு பெரிய கேள்வின்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த பேய் அப்படிங்கிறது ஒரு தீய சக்தி அப்படி வச்சுக்குவோம், ஒரு தீய சக்தி, தீயவன். இப்போ அந்த தீய சக்தி ஒருத்தவங்களுக்கு வருகிற பொழுது நிறைய தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. பேய் பிடித்தவங்களில் பலவிதமாக பார்க்கலாம். ஒரு சில பேர் பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அது சிரிப்பு பேய், சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு பேய் பிடிச்சிச்சின்னா அழுதுகிட்டே இருப்பாங்க, அப்படியே. ஒரு சில பேய் அப்படியே கம்முன்னு உட்காந்துரும், எப்போ எந்திரிக்கும்னே தெரியாது, அப்படியே கம்முன்னு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கும், அது மாதிரி பேய். இன்றைக்கி நாம் நற்செய்தியில் வாசிக்கிற பேய், அந்த பையன் வந்து ஆக்சுவலாக பேசிக்கிட்டு இருந்தவன் பேய் பிடிச்சதுனால பேச முடியாமல் போயிடுச்சு. அப்போ அந்த அமைதியாக இருக்கிறது, இப்போ பேய் வந்து ஒரு சில விஷயங்களை அப்படியே கட்டுக்கோப்புக்குள், அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருச்சு. கடவுள் வந்து நம்ம படைக்கும் பொழுது முழு ஆற்றலோடு படைக்கிறார். இப்போ இன்னைக்கு நமக்கு பேசுவதற்கும் கேட்பதற்கும் நடப்பதற்கும் நம்முடைய வேலைகளை நாமே செய்வதற்கும் யோசிப்பதற்கும் முடிவுகள் எடுப்பதற்கும் இது இவ்வளவு திறமைகளோடு தான் கடவுள் நம்மை படைக்கிறார். அதனால தான் திருப்பாடல் 12 திருப்பாடல் 12 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய நாவன்மை எங்கள் வலிமை அப்படின்னு சொல்லப்படுகிறது. எங்களுடைய நாவன்மை எங்களுடைய வலிமை, எங்களுடைய பேச்சு திறன் எங்கள் பக்கத்துணை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ பேசுகிற ஆற்றல் வந்து கடவுள் தந்திருக்கிற ஒரு அழகான கொடை. அப்போ இன்னைக்கு ஒரு பேய் பிடித்தவனுக்கு அந்த பேய் வந்து அவனை பேச விடாமல் பண்ணிடு. நமக்கு இறங்குற பேயெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை ஓவராக பேச வைக்கிற பேய். நம்மளது பார்த்தீங்கன்னா ஓவராக பேசுவோம். இந்த ஓவராக பேசுகிறதுனால என்ன ஆயிடுது, நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு. நமக்கு பேய் எங்கே இருக்குன்னா நம்ம நாக்கில் தான் இருக்குது,
உடம்பு முழுக்கெல்லாம் கிடையாது, நம்ம நாக்கில் தான் இருக்குது நம்முடைய பேய். ஓகேவா? அந்த சனியை நம்மளை விட்டு இறங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நிறையா பிரச்சனைகளை சமாளிச்சிடலாம். ஆனால் இறங்குறதே இல்லை நம்ம நாக்கை விட்டு. இட்டாலியனில் ஒரு அழகான பழமொழி ஒன்று உண்டு, லா லிங்குவா நோன்ஹா லோசா பெரோ ரோம்பனோ லேஓசா அப்படின்னு. அதாவது நம்ம தமிழில் நாக்குக்கு நரம்பு இல்லைன்னு சொல்லுவோம், இட்டாலியனில் நாக்குக்கு எலும்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நாக்குக்கு எலும்பு இல்லை, ஆனால் பல எலும்புகளை உடைக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை உள்ளது அப்படின்னு. இந்த நாக்கு பல எலும்புகளை உடைச்சிரும். எப்படி சண்டை சச்சரவுகளை வர வச்சு சும்மா இருக்கிறவங்களை கிளப்பி விட்டு பிரச்சனையை உருவாக்கி விட்டுரும். அப்போ நமக்கு இருக்கிற பேய் அதிகமாக பேசுகிற பேய். ஆனால் இன்றைக்கி நற்செய்தியில் நம்ம வாசிக்க கேட்ட பையனுக்கு பேச முடியாமல் பண்ணிடுது. இப்போ இந்த பேச முடியாமல் பண்ணிடுது. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்ததுனால பேச முடியாமல் போயிடும், காய்ச்சல் வந்ததுனால கண்ணு தெரியாமல் போயிடும், இப்படி எல்லாமே. அப்போ கண்ணு தெரியாமல் போகிறது நமக்கு வெளியில் தெரிகிறது, ஆனால் அதுக்கு உள் காரணம் பார்த்திங்கன்னா அதுக்கு வேறு காரணமாக இருக்கும். அப்போ இயேசு பார்த்திங்கன்னா இந்த பையன் பேசிக்கிட்டு இருந்த பையன் பேசாமல் இருக்கிறான்னா அப்போ இவனுடைய குரலில் பிரச்சனை இல்லை, அந்த பேசக்கூடிய ஆற்றலில் பிரச்சனை இல்லை. இதை தடுத்து வச்சிருக்கிறது எது? இயேசு மருத்துவம் படிக்காத மருத்துவர், உளவியல் படிக்காத உளவியல் நிபுணர், சயின்ஸ் படிக்காத சயின்டிஸ்ட். அவர் அந்த ஒவ்வொரு பிரச்சனையினுடைய மூல காரணம் எது, ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு பிரச்சனையினுடைய மூல காரணம், அதனுடைய காரணம் என்ன? இந்த பையன் பேசாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? பேய் பிடித்து இருக்கிறது. அப்போ இந்த பேயை விரட்டிட்டோம்னா இவன் பேச ஆரம்பிச்சிருவான். அவ்வளோதான். ஒவ்வொரு நிலைகளிலுமே ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நமக்கு வெளியில் தெரிகிறது ஒன்று, ஆனால் உள் காரணம் நிறையா இருக்கும். ஒருத்தவங்க உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கிறாங்கன்னா நீங்கள் பேசாமல் இருக்கிறத மட்டும்தான் யோசிப்பீங்க, ஏன் பேசாமல் போனாங்க அப்படின்னு. ஆனால் அந்த பேசாமல் இருக்கிறதுக்கான உள் காரணம் என்ன அப்படிங்கிறது ஒன்று உண்டு. எனக்கு ஒரு நோய் வருகிறது அப்படின்னா அது வெளியில் காட்டக்கூடிய சிம்டம். என்னுடைய ஃப்ரெண்டுக்கு தொடர்ந்து காய்ச்சல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ காய்ச்சல் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? காய்ச்சலுக்கான மாத்திரையை எடுத்து போட்டுருவோம். ஆனால் அந்த காய்ச்சலுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய கிட்னியில் ஸ்டோன் இருந்துச்சு. அந்த கிட்னி ஸ்டோனுனால காய்ச்சல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இந்த காய்ச்சலை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? கிட்னி ஸ்டோன் கிளியர் ஆகணும். அப்போ எந்த காரணத்தினால் நமக்கு பிரச்சனை வருகிறது, எந்த காரணத்தினால நமக்கு ஒரு நோய் வருகிறது, தலைவலி வருகிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். வீட்டுக்காரர்னால தான் தலைவலி வருதுன்னா அதுக்காக வீட்டுக்காரர் விரட்டி விட்டுற முடியாது. வீட்டுக்காரரோடு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்காக பழகிக்கணும், அவ்வளோதான். அப்போ ரூட் காஸ் ஒவ்வொன்றுக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நோயினுடைய காரணத்தை அறிந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அப்போ இன்னைக்கு நற்செய்தியில் அந்த பேச முடியாத அந்த பேய் பிடித்தவனை இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். இதுதான் முக்கியமானது இன்றைக்கு. என்ன அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கிற பொழுது அந்த பிரச்சனையோடு எங்கே போகிறோம் அப்படின்னு நம்மக்கிட்டே ஒருத்தவங்க பிரச்சனையை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களை யாருக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யாருக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம்? இப்போ இந்த பேச முடியாத பேய் பிடித்த அவனை இயேசுகிட்ட கூட்டிகிட்டு வர்றாங்க. அங்கே போனால் தான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இங்கே இருக்கிறது. என் இயேசுவால் எல்லாமே கைகூடும், எல்லாமே எனக்கு கிடைக்கும், எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் வந்துடும் அன்பார்ந்தவர்களே. என்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு என் ஆண்டவரிடத்திலே இருக்கிறது, அவர்கிட்ட போனேன்னா எனக்கு நல்வழியை காட்டுவார் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை நமக்குள் வரணும். அப்படிங்கிறதுக்காக இந்த நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. கடைசியாக நாம் இன்றைக்கு நம்முடைய வீடுகளுக்கு நம்முடைய உள்ளத்திலே எடுத்து செல்ல வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டோம்னா நம்ம பாட்டில் வேலையை நடத்தணும். காலையில் தூங்கக்கூடாது. காலையில் விடிய காலம் எழுந்ததுக்கு அப்புறம் தூங்கக்கூடாது. ஓகேவா?
அதுவும் குறிப்பாக திருப்பலியில் தலை கீழே போகக்கூடாது. திருப்பலி நேரத்தில் தலை கீழே போகக்கூடாது. திருப்பலியில் தூங்கக்கூடாது, அது பேய். ஓகேவா? அப்போ காலையில் தூங்கக்கூடாது. காலையில் தூக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, காலையில் தூக்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். ஓகேவா? போய் டாக்டர்கிட்ட போய் காட்டணும். அதுவும் திருப்பலி நேரத்தில் தூக்கம் வருதுன்னா உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ காலையில் தூக்கம் வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போகணும். ஏன்னா உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். உடம்புல ஏதோ உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் தூக்கமாக வரும். ஒரு சில பேருக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கொட்டாவியாக வரும், அவை கொட்டாவியாக விட்டுக்கிட்டே இருப்பானுவான். அது இல்லை, காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஓகே, ராத்திரியில் தூக்கம் வரலைன்னா மனசு சரியில்லைன்னு அர்த்தம். அதான் சாமி எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. நைட்டு போய் தூங்க போனோம்னா சனியை தூக்கமே தொலைய மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மனசு சரியில்லைன்னு அர்த்தம். காலையில் தூக்கம் வந்தால் உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம், டாக்டர்கிட்ட போகணும். ராத்திரியில் தூக்கம் வரலைன்னா மனசு சரியில்லைன்னு அர்த்தம், ஏசப்பா கிட்ட வரணும். அவ்வளோதான். இந்த செய்தியை மட்டும் நீங்கள் மனசில் எடுத்துகிட்டு போங்க. ஏசப்பா கிட்ட வந்தோம் அப்படின்னா நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய பாரங்களை எல்லாம் ஆண்டவர்கிட்ட இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நாம் நிம்மதியாக, நாம் எந்த விதமான சலனமும் எந்த விதமான கவலையும் இல்லாமல் படுத்தவுடன் தூங்கி போய்விடுவோம். படுத்தவுடன் தூங்கி போகிறவர்கள் பேறு பெற்றவர்கள், பாக்கியவான்கள். அதனால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்போம். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு மூல காரணம் உண்டு. அந்த காரணத்தை அறிந்து நமக்கு ஒரு புதுமையை, அதிசயத்தை செய்கிறவர் நம் ஆண்டவர் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக வாழ தொடரவிருக்கிற திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். வருவேன் வருவேன் இறைவனே, வாழ்வை தருவேன் பலியன. வருவேன் வருவேன் இறைவனே, வாழ்வை தருவேன் பலியன. முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். ஆபிரகாமிடம் கேட்பது போல் அடியேன் என்னிடம் கேட்கின்றேன். ஆபேல் தந்த பலியன சிறந்ததையே தருகிறேன். ஆபிரகாமிடம் கேட்பதை போல் அடியேன் என்னிடம் கேட்கின்றேன். ஆபேல் தந்த பலியன சிறந்ததையே தருகின்றேன். இறைவா இறைவா எனில் உள்ளதெல்லாம் உனதன்றோ. இறைவா இறைவா எனில் உள்ளதெல்லாம் உனதன்றோ. நான் இருப்பதும் இயங்குவதும் உந்தன் அருள்தானே. முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் செய்ய போகிற இந்த தெய்வீக பலியானது எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அழைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே நாங்கள் வானக தூதர்கள் அனைவரோடும் சேர்ந்து உமது பெயரை புகழ்ந்து போற்றி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை காணிக்கைகள் மீது பொழிந்து இவற்றை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசுவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை உண்ட பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீரே. எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் திரு இரத்தத்திலும் கலந்து கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தையிலேயோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய குறைகளுக்கான காரணங்களை அறிந்து அவற்றை நிவர்த்தி செய்யும் என்று சொல்லி நாம் அனைவரும் உருக்கமாக ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எங்களை வாட்டி வதைக்கும் எல்லா விதமான தீமைகள், துன்பங்கள், துயரங்கள், உடல் நலக்குறைவு, கவலை, கண்ணீர், சாலை விபத்துக்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் எங்களை காப்பாற்றி எங்களுடைய வாழ்க்கையிலே அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எழுது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, இந்த உலகம் தர முடியாத அமைதியை நீர் எங்களுக்கு தருவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறீரே. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள் இவற்றையெல்லாம் பாராமல் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய ஆழமான அன்பிற்காக, அசைக்க முடியாத நம்பிக்கைக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் இழந்து போய்விடுகிற அன்பை, அமைதியை, மகிழ்ச்சியை, நிம்மதியான வாழ்க்கையை
மீண்டுமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு பலியின் வழியாக தந்தருள்வீராக. என்றும் வாழ்ந்து எங்களை அன்பு செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உறவின் வாழ்த்தை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பரிமாறிக்கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் இயேசு ஆண்டவர் அன்று பேய் பிடித்த பேச்சிழந்த சகோதரனுக்கு பேயை விரட்டி பேசும் ஆற்றலை மீண்டுமாக கொடுத்திருப்பவர். பேசும் ஆற்றலை கொடுத்திருக்கிற நமக்கு அந்த பேச்சை பயன்படுத்தி அடுத்தவர்களுக்கு நல்வாழ்வும் நல்வழியும் காட்ட நமக்கு அழைப்பு கொடுத்திருப்பவர். எல்லாம் இவரால் கூடும் என்ற நம்பிக்கையோடு இவரை நாடி தேடி வந்திருக்கிற நமக்குள் எழுந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறவர். இவர் தரும் இந்த அருளின் விருந்திலே கலந்து கொள்ள வந்திருக்கும் நாம் அனைவரும் உண்மையிலேயே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கும் எனது ஆன்மா நலமடையும். உங்கள் நன்றி ஊரவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உங்கள் நன்றி ஊரவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. ஒருவில்லா இறைவன் உறவின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ. ஒருவில்லா இறைவன் உதவியின்றி உலக
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறை ஆசி பெற அனைவரும் தலை வணங்கி உருக்கமாக ஜெபிப்போம். ஆற்றலும் அன்பு மிகுந்த நம் ஆண்டவர் இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பால்கார சிறுவனின் பால் குடத்தை பொங்க செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களையும் இல்லங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க செய்வாராக. எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்க செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களையும் தோல்விகளிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் விடுவித்து எழுந்து நடக்க செய்வாராக. போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்பக் கடலிலிருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. எல்லா வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் அருள் துணை என்றும் உங்களோடு இருப்பதாக. May Jesus our Lord touch and heal you through the powerful intercession of our beloved mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த நாள் முழுவதுமாக நம் கூடவே தங்கி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவிடத்திலே நம்முடைய பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்தவர்களாக லேசான மனதோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. ஜெபமாலை ஜெபி